இன்னும் சில எறும்பு இனம் இருக்கு. அது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தும். அதாவது தான் செத்து தன்னுடைய கூட்ட பாதுகாக்கிறதுக்கு ஒன்று செத்தா கூட 100 வாழும் அப்படின்னா ஒன்று சாகுறதுக்கு துணியும். இதுல ஒரு சோகமான விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப இது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்த விட்டு ஓடிடலாங்க. ஆமா. ஆனா ஏன் தற்கொலை பண்ணுது அப்படின்னா அதனால பயங்கரமா சண்டை நடக்கும். அந்த சண்டை எந்த அளவுக்கு இருக்கும்னா ஒண்ணு துப்பாக்கி சூடெல்லாம் நடக்கும். சில எறும்பு இனங்கள் வேற ஒரு எறும்பு இனத்துல இருக்கக்கூடிய புத்தை அபகரிக்கணும்னு பார்க்கும்னா 2 இனமுமே சண்டை போடும். சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த இறந்த பள்ளியோ இல்லைன்னா பாம்போ கிடைக்கும். சில எறும்புகள் வேறு எறும்புகளினுடைய முட்டையை திருடிட்டு வரும். அப்ப எறும்புன்றது எல்லாமே ஒன்னா தானே இருக்கு. வேற ஊர் எறும்புல இருந்து சண்டை போட்டா ஓகே, இதுக்குள்ளேயே ஏன் இப்படி சண்டை போட்டு இதுக்குள்ளேயே சண்டை போடுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு நல்ல எலும்பா இருக்கு ஆனா மனிதர்கள் மாதிரி இதுவும் போர் போட்டுக்கிட்டு இருக்கு, போர் பண்ணிக்கிட்டு. எறும்புகளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை எறும்பு சீரீஸ்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன வீடியோவோட லாஸ்ட்லயே சொல்லியிருந்தோம் எறும்பு போருக்கு போச்சுன்னு சொல்லி. அது ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு, அந்த போர்ல ஜெயிச்சுச்சா இல்லையான்னு எல்லாத்தையுமே ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எறும்பு எதுக்கு போருக்கு போகுது? எறும்பு எதுக்கு போருக்கு போகுதுன்னா முதல் எல்லை பிரச்சனை தான். இப்ப நம்ம எப்படி எல்லை தாண்டி போனோம்னா அந்த போர் வருதோ அதே மாதிரிதான் எறும்புகளுக்கு புத்துன்னு இருக்கும். அந்த புத்துக்கும் இன்னொரு புத்துக்கும் இடைவெளின்னு ஒண்ணு இருக்கும். அந்த புத்தோட இடைவெளிக்குள்ள வேற ஒரு இனம் உள்ள நுழையும் போது அப்ப மற்ற இனங்களுக்கு தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒரு புத்து இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். இன்னொரு புத்து இருக்குன்னா இன்னொரு புத்துக்கும் இன்னொரு வாசனை இருக்கும். இப்ப வேற ஒரு புத்துல இருந்து ஒரு எறும்பு கிளம்பி இந்த ஒரு புத்துக்கு வந்துச்சுன்னா அந்த வாசனையில வரக்கூடிய வித்தியாசத்தை வச்சு இது நம்ம ஆள் இல்லை அப்படின்றத இந்த புத்தை சேர்ந்த எறும்புகள் புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிறனால அதை அடிச்சு விரட்டும். இப்படி சண்டை நடக்கும். ஆனா போர் அப்படின்னு நடக்கும்போது 2 விதத்துல நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பள்ளி விழுந்து கிடக்கு இல்லைன்னா ஒரு பாம்பு இறந்து கிடக்கு அப்படின்னா அதை 2 தரப்புல இருந்தும், அதாவது XY அப்படின்னு 2 புத்து இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப XY 2 இருந்தும் வேலைக்கார எறும்புகள் பார்த்துருச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இது இறந்து கிடக்குன்னு பார்த்துட்டு அது போயிடும். அதனுடைய புத்துக்கு தகவல் சொல்ல போகும். இப்ப 2மே அந்தந்த புத்துக்களுக்கு தகவல் சொல்லும். இப்ப XY 2 புத்துக்கள்ல இருந்துமே எறும்புகள் படையெடுத்து வரும் அதை தூக்கிட்டு போறதுக்காக. இப்படி வரும்போது இப்ப இருக்கிறது ஒரே ஒரு உயிரினம் தான் இறந்து கிடக்கு. அப்போ ஒண்ணுதான் கிடைக்கும். அப்ப என்ன நடக்கும்னா 2 இனமுமே சண்டை போடும். சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த இறந்த பள்ளியோ இல்லைன்னா பாம்போ கிடைக்கும். அதனால பயங்கரமா சண்டை நடக்கும். அந்த சண்டை எந்த அளவுக்கு இருக்கும்னா ஒண்ணு துப்பாக்கி சூடெல்லாம் நடக்கும். அது துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான அமிலம் இருக்கு. அதை ஃபார்மிகா ரூஃபா அப்படின்னு ஒரு வகையான எறும்பு இனம் இருக்கு. அது அதனுடைய அடிவயத்து பகுதியில வச்சிருக்கும். அதுக்கு யாராவது எதிரி வந்தா அப்ப அதனுடைய பின்புறத்தை திருப்பி அந்த அடிவயிற்று பகுதியை திருப்பி குறிப்பாத்து சுடும் அந்த ஃபார்மிக் ஆசிட். அது பட்ட உடனே எதிரில் இருக்கக்கூடிய எறும்பினுடைய கண்ணு உடம்பெல்லாம் பயங்கரமா எரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக அந்த ஆசிட்டை பயன்படுத்தி அதை போர் செய்யும். இது ஒரு விதம் சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறது. எறும்புகள் இப்ப சுடும் அப்படின்னு சொன்னேன் ஃபார்மிக் ஆசிட் வச்சு. அதே மாதிரி இன்னும் சில எறும்பு இனம் இருக்கு. அது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தும். அதாவது தான் செத்து தன்னுடைய கூட்ட பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய புத்தை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி செய்யும். அதுல குறிப்பா கலபாப்சிஸ் சாண்டர்சி அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எறும்பு இனம் இருக்கு. இது என்ன பண்ணும்னா இப்போ ஒரு புத்து இருக்குன்னு வைங்க, அந்த புத்துக்குள்ள அந்த இனம் வாழுது. இப்ப வேறு புத்துல இருந்து வரக்கூடிய சில எறும்புகள் அந்த புத்தை அபகரிக்கிறதுக்கோ அல்லது அதனுடைய முட்டையை திருடுறதுக்கோ வருது அப்படின்னா அப்ப அந்த இனத்தை சேர்ந்த வயதான எறும்புகள் அவைகள் என்ன பண்ணும்னா அதனுடைய வயிற்று தசையை சுருக்கும். அப்படி வயிற்று தசையை சுருக்கும் போது அதனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு வகையான அமிலம் அது அப்படியே பீச்சு அதனுடைய வயிறு வெடிச்சு அது வெளியே வரும். அப்படி வயிறு வெடிக்கும் போதே அந்த எறும்புகள் இறந்து போயிடும். அதே சமயம் அதுல இருந்து வெளியே ஒரு வகையான மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான ஆசிட் அது ப்ளூ பசை மாதிரி இருக்கும். அது பக்கத்துல இருக்கிற வேறொரு எறும்பு மேல பற்றும், எதிரி எறும்பு மேல. அது பற்றுச்சுன்னா அந்த எறும்புனால அடுத்து அசையவே முடியாது. ஏன்னா அது பசை மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா
அது விஷத்தன்மை வாய்ந்ததும் கூட. அதனால இது இறந்து அதை வந்து போட்டு தள்ளும். இதுல ஒரு சோகமான விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப இது தற்கொலை வந்து பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்த விட்டு ஓடிடலாம்ல. ஆமா. ஆனா ஏன் தற்கொலை பண்ணுது அப்படின்னா அந்த புத்து இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வந்து நிறைய இந்த இனத்தை சேர்ந்த முட்டைகள் இருக்கும், அதுல இருந்து வெளியே வந்த புழுக்கள் இருக்கும், மற்ற ராணி எறும்பு இருக்கும், அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி இளம் எறும்புகள் இருக்கும், அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த வயதான எறும்புகள் வந்து தாங்க செத்தா கூட பரவாயில்ல, தங்களுடைய புத்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த தற்கொலைப்படை தாக்குதலை வந்து பண்ணுது. இது மட்டும் கிடையாது, இப்ப இது வந்து தற்கொலை பண்ணிக்குது இல்லை. அப்படி பண்ணிக்கிறனால தான் அடுத்த இன எறும்புகள்னால இதனுடைய புத்துக்குள்ள நுழைய முடியாது. எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து நீங்க வேற நான் வேற அப்படின்னு இருக்கோமா, ஆனா எறும்புகள் அப்படி நினைக்காது. இப்ப நம்மளுடைய கை, இதயம், கண்ணு, மூளை எல்லாமே வந்து நம்ம தான், நம்மளுடைய உறுப்பு மாதிரி தான். அதே மாதிரி தான் எறும்புகளினுடைய ஒரு புத்து ஒரு சூப்பர் ஆர்கானிசம் மாதிரி. அவங்க வந்து தான் வேற, தன்னுடைய கூட இருக்கிறவங்க வேற அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து தாங்க தான் அப்படின்னு நினைக்கும். அதனால ஒண்ணு செத்தா கூட 100 வாழும் அப்படின்னா ஒண்ணு சாகுறதுக்கு வந்து துணியும். ஓகே. இன்னொன்னு என்னன்னா சில எறும்பு இனங்கள் வந்து வேற ஒரு எறும்பு இனத்துல இருக்கக்கூடிய புத்தை வந்து அபகரிக்கணும்னு பார்க்கும். இடத்தை அபகரிக்கிறதுக்கு. ஓகே. ஆமா, இடத்தை அபகரிச்சு அவங்கள அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல தங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டணும்னு பார்க்கும். அப்பவும் வந்து இந்த மாதிரி படையெடுத்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து படையெடுத்து போகும். படையெடுத்து போறதுக்கு முன்னாடியே ஒற்றர்கள் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு புத்து மேல ஒய் அப்படின்ற புத்தை சேர்ந்தவங்க போய் படையெடுக்க போறாங்கன்னா ஒய்ன்ற புத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து சில எறும்புகள் ஒற்றர்களா போய் அந்த எக்ஸ் அப்படின்ற புத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல இருக்கிறவங்கள நம்மளால வீழ்த்த முடியுமா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நோட்டமிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒய் அப்படின்ற அந்த புத்துக்கு போய் தெரியப்படுத்துவாங்க, இந்த மாதிரி எக்ஸ் அப்படின்னு ஒரு புத்து இருக்கு, அது இவ்வளோ தூரத்துல இருக்கு, அந்த இனத்தை சார்ந்த எறும்புகள் வந்து கொஞ்சம் நம்மளை விட கம்மியாக தான் இருக்கிறாங்க, அதாவது அதை அளவுலையும் சரி அந்த பாப்புலேஷன்லையும் சரி அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒய் தரப்புல இருந்து அந்த புத்துல இருந்து கிளம்பி போவாங்க. இது எப்ப நடக்கும்னா இவங்க இருக்கிற புத்து வந்து சரியான நிலை இல்லாம இருக்கும்போது, அதாவது அதுக்கேற்ற வெப்பநிலை, அதுக்கேற்ற உணவு எதுவுமே அந்த இடத்துல வந்து கிடைக்கல அப்படின்னா அப்ப வந்து ஒரு புத்துல இருந்து இன்னொரு புத்தை நோக்கி அதை அபகரிக்கிறதுக்கு வந்து கிளம்பும். இதுக்காகவும் வந்து போர் செய்யும். இன்னொரு விதம் இருக்கு, சில எறும்புகள் வந்து வேறு எறும்புகளினுடைய முட்டையை வந்து திருடிட்டு வரும். திருடிட்டு வந்து அந்த திருடின முட்டையை வந்து திருடுறதுக்காக போய் போர் பண்ணும். திருடிட்டு வந்த பிறகு அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய எறும்புகளை அடிமைத்தனம் பண்ணி அதை வந்து வேலை வாங்குறதுக்காக இப்படி பண்ணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஏபிட்ஸ் அப்படின்ற அஸ்வினி பூச்சி, நம்ம எப்படி பசுமாடு வளர்த்து பால் கறக்குறோமோ அதே மாதிரி அந்த பூச்சிகளை வளர்த்து அதை வந்து மேய்க்க விட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து தேன் குடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. இப்ப அதை திருடுறதுக்காகவும் வேற இனத்தை சேர்ந்தவங்க வந்து போர் செய்வாங்க, அது வேணும் அப்படின்றது. அந்த பூச்சிக்காகவும் போர் நடக்கும், சண்டை நடக்கும். ஆமா, எப்படி இந்த பசுமாடை வந்து மற்றவங்க திருடிட்டு போய் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூச்சியை திருடுறதுக்காகவும் போர் நடக்கும். ஸோ இந்தந்த காரணங்களுக்கு எல்லாமே வந்து பயங்கரமான போர் வந்து நடக்கும். இவ்வளோ போர் நடந்தா கூட அர்ஜென்டின் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு. இது வந்து அர்ஜென்டினாவில தான் வந்து இதனுடைய நேட்டிவ் இருக்கு. ஆனா காலப்போக்குல கப்பல் வழியா பயணம் பண்ணி, அதாவது கப்பல்ல இந்த பொருட்கள்லாம் ஏத்திட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போகும்போது ஈரோப்புக்கும் வந்து இந்த எறும்பு இனம் வந்து போயிருச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த அர்ஜென்டின் ஆன்ஸ் மட்டும் அவங்களுக்குள்ள வந்து சண்டையை போட மாட்டாங்க, எல்லைக்கு வந்து சண்டை பிரச்சனை வந்து இருக்காது. இதை பத்தி வேற ஒரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த முட்டையை திருடிட்டு வரும் அப்படின்னு சொல்லி, அந்த விஷயம் வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதை வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இதுல இப்போ எறும்பு இவ்வளவு சண்டை போடுதுல, எறும்புன்றது எல்லாமே ஒரே இனம் தான், ஆனா வேற வேற எப்படி சொல்ற டிஃபரெண்டா இருக்கே தவிர்த்து எறும்புன்றது ஒண்ணுதான். இப்ப நம்ம மனிதர்கள் இருக்கோம், ஆனா ஆண் பெண்ணு மேனா வித்தியாசமா இருப்போம். அதனால நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ள சண்டை வராது, வேற இடத்துல இருந்து தான் சண்டை வருது, அதனாலதான் போருன்னு ஒண்ணு வருது. அப்ப எறும்புன்றது எல்லாமே ஒன்னா தானே இருக்கு. வேற ஊரு எறும்புல இருந்து சண்டை போட்டா ஓகே, இதுக்குள்ளேயே ஏன் இப்படி சண்டை போட்டு இதுக்குள்ளேயே சண்டை போடுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய வாசனை தான். இப்ப எறும்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்வை வந்து தெரியாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து விசுவலா வந்து எதை பார்க்க முடியும்னா வெளிச்சத்தை தான், வெளிச்சத்தை மட்டும்தான் உணரும். அப்ப அவைகள் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்னா அந்த புத்துலேயே இருக்கிறவங்க வந்து
வந்து ஒரே வாசனை வந்து இருக்கும். அந்த வாசனையை வச்சு இது நம்மால இது வேற ஆள்னு கண்டுபிடிச்சிடும். அப்ப வேற ஒரு புத்துல அதே இனத்தை சார்ந்த எறும்புகள் இருந்தா கூட, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸே வந்து வேற ஒரு புத்துலையும் இருக்கு, இன்னொரு அதாவது இலைவெட்டி எறும்புகள் ரெண்டுமே ஆனா வெவ்வேறு புத்துல இருக்குன்னா 2 புத்துகளுக்குமே வந்து வெவ்வேறு வாசனைகள் இருக்கும். அதனால அந்த வாசனையை தான் வித்தியாசமா வந்து பார்த்து அது வந்து சண்டை போடுமே ஒழிய இது பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கு, இது நம்ம இனம் அப்படின்லாம் கருதாது. எப்போ அது நம்ம இனம் அப்படின்னு கருதும்னா, அது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம அதனுடைய வாசனை இருக்குல்ல, அது வந்து தன்னுடைய புத்துல இருக்கிற வாசனை, தாங்க வெளியிடக்கூடிய வாசனை, அதுவும் இதுவும் வந்து ஒன்னானாதான் அவங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு நினைப்பாங்க. மற்றபடி வாசனை மாறினாலே அது தங்களுடைய எதிரியாவோ அல்லது வேற இனமாவோ தான் பார்ப்பாங்க. அதனாலதான் அந்த சண்டை வந்து நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு நல்ல எலும்பா இருக்கு, ஆனா மனிதர்கள் மாதிரி இதுவும் போர் போட்டுக்கிட்டு இருக்கு, போர் பண்ணிட்டு. அடுத்த வீடியோல இதை விட பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த கொடூர புத்தியை பார்த்து. ரைட், அதுக்குள்ள ஹிண்ட் கொடுத்துட்டாரு. என்னன்னு ஏதாவது சொல்லலாமா? என்ன டாபிக்? அதான் முட்டையை திருடிட்டு போகுது இல்ல, ஏன் முட்டையை திருடிட்டு போகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ராணி எறும்பு வந்து என்ன செய்யும், அது மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து இருக்குது. ஓகே, அப்ப அடுத்த வீடியோல இதுதான் டாபிக்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எறும்பை பத்தின ஏதாச்சும் கேள்விகள் இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து அந்த பிரமிப்பு என்னது, இதை விட முட்டையை பத்தின பிரமிப்போட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.